Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரான் போரால் சர்வதேச எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. தொழில் நிறுவனங்கள் ஹோட்டல்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக ஹோட்டல் உரிமையாளர்களை அழைத்து நாளை ஆலோசனை. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ் வணக்கம். மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதற்றத்தின் காரணமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான அந்த கேஸ் சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திடீர் கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேநீர் கடைகள் தொடங்கி பெரிய நட்சத்திர விடுதிகள் வரை அனைத்து வகையிலான உணவகங்களும் அடுத்தடுத்த தினங்களில் மூடப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உணவகங்களிலும் அந்தந்த உணவகங்களில் தயாரிக்கப்படக்கூடிய உணவு வகைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு உணவு வகைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு உணவக உரிமையாளர் சங்கம் சார்பில் இன்று அதிகாலை பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இந்த தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழலை போக்கி கேஸ் சிலிண்டர்கள் தடையின்றி விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமருக்கு தமிழ்நாடு உணவக உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடிதம் எழுதியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து நேரடியாகவும் இந்த கோரிக்கை மனுவை வழங்கியிருந்தார்கள். மாற்று ஏற்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்களிடமிருந்து எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்திய பிறகு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்த செய்திகளையும் நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்திருந்தோம். தற்போது தமிழக அரசு அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் நாளைய தினம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேஸ் சிலிண்டருக்கு மாற்றாக மாற்று வழியை கையாள்வது தொடர்பாக முடிவெடுக்கவும் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழல் நீடிக்கும் பட்சத்தில் உணவகங்கள் மூடப்படும் ஒரு பட்சத்தில் வெளியூர்களிலிருந்து சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுடைய உணவு தேவை கேள்விக்குறியாவதோடு அந்தந்த உணவகங்களை மட்டுமே நம்பி வாழ்வாதாரமாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த கேஸ் சிலிண்டருக்கு மாற்றாக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், என்ன மாதிரியாக ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து ஆலோசனை நடத்துவதற்கும் முடிவெடுப்பதற்கும் சக்கரபாணி தலைமையில் நாளைய தினம் தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய உணவகங்களை நடத்தி வரக்கூடிய உரிமையாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.